ரகுவும் சுமதியும் காதலித்து கல்யாணம் செய்து கொண்டவர்கள். இருவர் வீட்டிலும் பலமான எதிர்ப்பு இருந்தாலும் மனம் தளராமல் அவர்கள் வீட்டை எதிர்த்து திருமணம் செய்து கொண்டவர்கள். இவர்கள் திருமணம் முடிந்தவுடன் மும்பை சென்று விட்டனர். இவர்களின் பெற்றோர்களும் அவர்களை பற்றி கவலைப்படவில்லை. சுமதிக்கு 2 வருடங்கள் கழித்து இரட்டை ஆண் குழந்தைகள் பிறந்தன. அவர்களின் குடும்பம் என்ற படகு எந்தவித தடையுமின்றி சந்தோஷமாக இருந்தது. பழைய நினைவுகளிலிருந்து மீண்ட சுமதி உடம்பை சோம்பல் முறித்தவாறே எழுந்து தலைமுடியினை சரி செய்து கொண்டாள். இன்று ரகுவுக்கு ஆபீஸ் லீவு. அதனால் சமையலுக்கு அவசரமில்லை என்று நினைத்து கொண்டே 2வது மாடியில் குடியிருக்கும் சுமதியின் வீட்டின் பால்கனியில் நின்று அழகு மிகுந்த சென்னையை வேடிக்கை பார்த்தாள். தமிழ்நாட்டு பெண்கள் என்றாலே தனி கலை அழகு மிக்கவர்கள்தான். காலையில் எழுந்தவுடன் வாசல் தெளித்து கோலம் போடும் இப்பழக்கமெல்லாம் மும்பையில் கிடையாது. அதனால்தான் சுமதிக்கு சென்னையை ரொம்ப பிடிக்கும். இப்படி எண்ணியபடியே தெருவை நோட்டம் விட்டவள் எதிர் வரிசையில் 2 வீடுகள் தள்ளி சுமதியின் வயதையுடைய ஒரு பெண் ஈரத்தலையில் டவலை கட்டிக்கொண்டு வாசலில் குனிந்து கோலம் போட்டு கொண்டிருந்தாள். இப்படி இயற்கையை ரசித்துக் கொண்டிருந்த சுமதி குழந்தையின் அழுகுரல் கேட்டு உள்ளே வந்தாள். குழந்தைக்கு பசியாற்றிவிட்டு காபி தயாரிக்க தொடங்கினாள். இதற்குள் கணவன் ரகு எழுந்து பல் துலக்கிக் கொண்டே பால்கனியில் நின்றவன், "ஏய் சுமதி, இங்க வாயேன்" என்று அலறினான். பால் காய்ச்சி கொண்டிருந்தவள் அவசர அவசரமாக அடுப்பை அணைத்துவிட்டு என்னவோ ஏதோ என்று கணவனின் அலறலுக்கு பயந்தபடி ஓடி வந்தாள். "ஏங்க, என்னாச்சு?" ஓடி வந்ததில் மூச்சிறைக்க கேட்டாள். "அங்கே பாரேன்" என்று எதிர் திசையில் 2 வீடு தள்ளி இருந்த வீட்டை காட்டினான். அங்கே முன்பு கோலம் போட்டு கொண்டிருந்த பெண் இப்போது பால் வாங்கி கொண்டிருந்தாள். "என்ன, எதுக்கு அலறினீங்க?" என்று சுமதி ஒன்றும் புரியாமல் கேட்டாள். "அங்கே பால் வாங்கிறது யார் தெரியுமா? என் தங்கை சுதா" என்றான். "நானும் என் தங்கையும் எப்படியெல்லாம் இருந்தோம் தெரியுமா?" என்று மலரும் நினைவில் மூழ்கிப் போனான். "நெசமாகவா சொல்றீங்க? தூரத்திலே இருக்கிறதுனால என்னால அடையாளம் கண்டுபிடிக்க முடியலைங்க. கொஞ்ச நேரம் முன்னாடி நானும் பார்த்தேன் இந்த பெண்ணை. தன்னால் தன் நாத்தனாரை தெரிந்து கொள்ள முடியவில்லையே" என்று உண்மையான வருத்தத்துடன் சொன்னாள் சுமதி. "பரவாயில்லை சுமதி, நீ வேணும்னா சொல்லாம இருந்தே. நம்ம கல்யாணத்திற்கு பிறகு அப்பா அம்மாவோட கனெக்ஷனே இல்லையா? அதான் அவளை பற்றி ஒன்றும் தெரியலை. எப்படி இருந்த சுதா இப்போ இப்படி இழைச்சு போயிட்டா பாவம்." "ஆமாம், அவள் எப்படி இங்கே இருக்கா? கல்யாணமாகி மாமியார் வீடோ?" கேள்வியையும் தானே கேட்டுக்கொண்டு பதிலையும் தானே சொல்லிக் கொண்டான். "ஏங்க, நாம போய் சுதாவை பார்க்கலாமா?" என்று ஆசையுடன் கேட்டாள். ரகுவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. நம் வீட்டார் இவளை காதலிப்பதாக சொன்னவுடன் எப்படி தூக்கி எறிந்து பேசினார்கள். ஆனால் பாவம் சுமதி அதையெல்லாம் நினைக்காமல் சுதாவை பார்க்க எப்படி ஆவலாக இருக்கிறாள். இப்படி யோசனையுடன் சுமதியை பார்த்த ரகுவை, "என்னங்க, என்னமோ அப்படியே ஆச்சரியமாக பார்க்கறீங்க. நான் சொன்னது காதிலே விழலையா?" என்ற சுமதியின் குரல் கேட்டு சுய நினைவுக்கு வந்த ரகு, "கண்டிப்பாக, நீ வேலையை முடித்ததும் சொல்லு" என்று சொன்னான். சிறிது நேரத்திற்கு பிறகு ரகு மட்டும் சுதா இருக்கும் வீட்டை அடைந்தான். "நீங்க யாரு?" ஒரு பெரியவர் அவனை பார்த்ததும் கேட்டார். "இங்க சுதான்னு எப்படி கேட்பது, என்ன கேட்பது என்று புரியாமல் திணறினான். "ஆமாம், எங்க வீட்டு மருமக பெயர் சுதா. நீங்க யாரு?" குழப்பமான மனதுடன் கேட்டார் பெரியவர். "நான்" என்று தொடங்குவதற்குள் சுதா வாசலில் குரல் கேட்டு வந்தவள், "அண்ணே, நீங்களா?" "எப்படி?" ஆச்சரியத்துடன் கேட்டாள். "அடடே, நீங்க சுதாவின் அண்ணனா? உங்களை பற்றி சுதா சொல்ல கேட்டிருக்கேன். ஆனால் நேரில் பார்த்ததில்லை. அதான் உடனே புரியவில்லை. மன்னிச்சுக்கங்க" என்று பெரியவர் சொன்னது ரகுவுக்கு என்னவோ போல் இருந்தது. "ஐயோ, என்ன சார் நீங்க? வயதிலே எவ்வளவு பெரியவர், நீங்க போய் சாரியெல்லாம் சொல்லிக்கிட்டு" என்று உண்மையான வருத்தத்துடன் சொன்னான் ரகு. "அண்ணா, நீங்க எப்படி?" ஆவலாக கேட்டாள் சுதா. மும்பையிலிருந்து மாற்றலான விஷயத்தை விளக்கினான். "அண்ணா, அண்ணி எங்கே?" "வீட்டில் இருக்காள்."
ரொம்ப சின்ன குழந்தைகள் இருப்பதால் அவளால் வர முடியலை. உனக்கு எப்போ கல்யாணமாச்சு? என்னை ஏன் கல்யாணத்திற்கு கூப்பிடலை? உன் கணவர் என்ன பண்றார்? கேள்வி மேல் கேள்வி கேட்டான். அண்ணா கேட்ட கேள்விக்கு கூட பதில் சொல்ல மறந்து தன் கணவனுடன் தொடங்கிய திருமண வாழ்வின் கனவில் மூழ்கினாள். இப்படி இத்தனை கேள்வி கேட்டால் நான் எப்படி பதில் சொல்வது? சந்தோஷத்தில் பேச திணறினாள். பிறகு மாமியார் காஃபி கொண்டு வந்து கொடுக்க மெதுவாக பேசினாள் சுதா. உன் கல்யாணம் முடிந்த உடனேயே எனக்கும் கல்யாணம் ஆகிவிட்டது அண்ணா. எனக்கு உன்னை கூப்பிடணும்னு ரொம்ப ஆசை அண்ணா. உனக்கு தான் நம் அப்பாவின் பிடிவாதம் தெரியுமே. உனக்கு தகவலே சொல்லக்கூடாதுன்னு ரொம்ப கண்டிப்பா சொல்லிவிட்டார். அவரை மீறி என்னால் ஒன்றும் செய்ய முடியலை. சாரி அண்ணா என்று ரொம்ப வருத்தத்துடன் பேசிய சுதாவை பார்த்ததும் ரகுவுக்கு என்னவோ போல் ஆகிவிட்டது. பரவாயில்லை சுதா, உன் கணவர் எங்கே? என்ன வேலை பார்க்கிறார்? அண்ணா அவர் பேங்கிலே மேனேஜராக இருக்கிறார். இப்பதான் ஆபீஸ் போனார். சரி சார், நாங்க எதிர் வரிசையிலே 2 வீடு தள்ளி இருக்கிற பிளாட்டிலே 2வது மாடியில் இருக்கிறோம். நீங்க சுதா எல்லோரும் வாங்க என்று சொல்லிவிட்டு விடைபெற்று கொண்டவனை வாசல் வரை வழி அனுப்ப சுதா வந்தாள். சுதா வேலையெல்லாம் முடிந்தவுடன் மத்தியானம் வா, சுதா உன்னோட நிறைய பேசணும் என்று ஏக்கத்துடன் சொன்ன ரகுவுக்கு கண்டிப்பாக வருவதாக உறுதியளித்தாள் சுதா. என்னங்க சுதாவை பார்த்தீங்களா என்று வீடு திரும்பிய ரகுவை ரொம்ப ஆவலுடன் கேட்டாள் சுமதி. பார்த்தேன் என்று சுரத்தில்லாமல் பதில் சொன்னான் ரகு. ஏங்க ஒரு மாதிரி இருக்கீங்க? அவங்க வீட்டுல ஏதாவது அவமானமா பேசினாங்களா? வருத்தத்துடன் கேட்டாள் சுமதி. இல்லை சுமதி, ரொம்ப அன்பா நல்லாதான் பேசினாங்க. ஆனால் இழுத்தான் ரகு. என்னங்க ஆனால் பயத்துடன் கேட்டாள் சுமதி. இல்லை சுமதி, எல்லாம் நல்லாதான் இருக்கு. ஆனால் சுதா முகத்திலே மட்டும் ஏதோ சோகரேகை ஓடுறா போல எனக்கு தோன்றது. என்னமோ ஜோசியக்காரன் போல பேசினான் ரகு. ஏங்க தேவையில்லாததை எல்லாம் போட்டு மனதை குழப்பிக்கிறீங்க? சுதா நிச்சயம் என்னை பார்க்க வருவாள். அப்போ நாம மெதுவாக கேட்கலாம் என்று தைரியத்துடன் பேசினாள் சுமதி. 1 மணி நேரத்திற்கு பிறகு சுமதியும் ரகுவும் குழந்தைகள் தூங்கியவுடன் சாப்பிட உட்கார்ந்தனர். அப்போ அழைப்பு மணி ஒலிக்க நிச்சயம் சுதாவாகத்தான் இருக்கும் என்று ஆவலுடன் சின்ன குழந்தையைப் போல் துள்ளி குதித்து கொண்டு ஓடிப்போய் வாசல் கதவை திறந்தான். அவன் எண்ணப்படியே அங்கு சுதா நின்று கொண்டிருந்தாள். வா சுதா, மகிழ்ச்சியுடன் வரவேற்றனர் சுமதியும் ரகுவும். அண்ணி, போட்டோவில் பார்த்ததுதான், நேரில் இன்னும் அழகாயிருக்கீங்க என்று சொல்லிக்கொண்டே உள்ளே வந்தாள் சுதா. அண்ணி, குழந்தைங்க எங்கே? ஆவலுடன் கேட்டாள் சுதா. தூங்குறாங்களா? எத்தனை குழந்தைங்க என்று கேட்டவங்களுக்கு இரட்டை என்று 2 விரலை வெட்கத்துடன் தூக்கி காட்டினாள் சுமதி. பரவாயில்லையே அண்ணா, உன்னை என்னவோ நினைச்சேன், ட்வின்ஸா என்று கேட்டவளுக்கு தலையை ஆட்டினான். உட்காருங்க, உங்க 2 பேருக்கும் நான் சாப்பாடு பரிமாறுறேன் என்று பரிமாறத் தொடங்கியவள் சின்ன வயதில் அவளும் அண்ணனும் அடித்த லூட்டிகளை மலரும் நினைவுகளாக சொல்லி சிரித்தாள். காலேஜ் படிக்கும் போது எப்படி லூட்டி அடிப்பே என்று சொன்னவுடன் வெட்கத்துடன் தலை குனிந்தாள். இப்படி கொஞ்ச நேர பேச்சிற்கு பிறகு மெதுவாக ரகு சுதா என்றான். என்ன அண்ணா? எல்லாம் சரிதான். நீ ஏன் ஒரு மாதிரி இருக்கே? ஏன், நல்லாத்தானே இருக்கேன். இல்லை, எனக்கு தெரியாதா என் சுதாவை? ஏதோ பிரச்சனை. அப்பா அம்மா வரதட்சணை ஏதாவது பாக்கியா? சேச்சே இல்லை அண்ணா, எங்க மாமியார் வீட்டிலையும் எதையும் கட்டாயப்படுத்தலை. அதற்காக அப்பா எந்த குறையும் வைக்கலை. பின்ன என்ன? அது சொல்லத் தயங்கினாள் சுதா. சுதா, எதுவாக இருந்தாலும் சொல்லு. உன் கல்யாணத்திற்கு வர கொடுத்து வைக்காத இந்த துரதிர்ஷ்டசாலியான நான் இப்போ என்னால முடிந்தால் எதுவாக இருந்தாலும் செய்கிறேன். பாசமுடன் பேசிய அண்ணாவை பார்த்ததும் சுதாவுக்கு அழுகையே வந்துவிட்டது. அண்ணா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் பார்க்கிறோம். அதற்குள்ள என்ன அண்ணா? ரொம்ப நேர வற்புறுத்தலுக்கு பிறகு அண்ணா, எனக்கு கல்யாணமாகி 2 வருஷம் முடிந்தும் இன்னும் குழந்தை பிறக்கலையேன்னு டாக்டரிடம் போனோம். செக் பண்ணின டாக்டர் எனக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லை என்று சொல்லிவிட்டார். அதான் என்று தட்டுத்தடுமாறி சொன்னாள். அதற்காக உன் கணவருக்கு 2வது கல்யாணம்
என்று ஏதாவது பேச்சு அடிபடுறதா என்றாள் சுமதி. ஐயோ, அப்படியெல்லாம் இல்லை அண்ணி. என் மாமியார் மாதிரி யாருக்கும் கிடைக்க மாட்டார். இதே குறை என் பையனிடம் இருந்தால் நான் என்ன பண்ணுவேன்? ஏதோ உனக்கு இப்படி ஆகிவிட்டது. இதற்கு நான் சொல்வது என்னவென்றால், கடவுள் உங்களுக்கு குழந்தை இல்லைன்னு செய்துட்டார். நாம் அதையே நினைச்சு வருத்தப்படாமல் ஏதாவது நல்ல குழந்தையா தத்து எடுத்து வளர்க்கலாம் என்று சொல்கிறார் என்று சுதா சொல்லி முடித்தாள். நல்லதுதானே, அதுக்கு ஏன் வருத்தப்படுறே? நல்ல மாமியார், அன்பான கணவன், சரின்னு சொல்ல வேண்டியதுதானே, ரகு சொன்னான். இவர்களின் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த சுமதி, நான் ஒன்னு சொல்வேன் கேட்பாயா என்றாள். சொல்லுங்க அண்ணி. உனக்கு தாய் வீட்டு சீதனமா கொடுக்கத்தான் கடவுள் எனக்கு 2 குழந்தையை கொடுத்திருக்கார்னு நினைக்கிறேன். உனக்கு கல்யாணத்தின் போது நாங்க எதுவுமே சீதனமா கொடுக்கலையேன்னு வருந்தினேன். இப்போ அதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ணி, நிஜமாகவா சொல்றீங்க? சந்தோஷத்திலே ஆச்சரியத்துடன் கேட்டாள். குழந்தைக்கு 4 மாதம்தான் ஆகிறது. அதனால் ரொம்ப ஈஸியா உன்னிடம் பழகிவிடும் என்று அண்ணி அண்ணா சொல்ல, இந்த மகிழ்ச்சியான செய்தியை சொல்ல சுதா கிளம்பினாள். சுவாரஸ்யமான கதைகளை ஃபீல் குட் தமிழ் மூலமாக உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். என்னோடு பயணிக்க சப்ஸ்கிரைப் செய்ததற்கு நன்றி.